ஒன்றுமே இல்லைன்றதுக்கு கையில் காசோடு தான் ஆண்டவன் ஏதாவது ஒரு செலவு தராது. என்னென்னா நல்ல செலவாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, எனக்கு அப்படிலாம் இல்லை சார், காசு மட்டும் இருக்குது, பிரச்சனை எதுவும் வரலன்னா ஏதோ ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன, நம்ம அறிவை கொண்டு என்னென்னா நல்ல விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஏதாவது தங்கமோ நகையோ வெள்ளியோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டஃப்பான காலம் வரும்போது அதை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறன்னு தான் தேவையில்லாத செலவாக மாறும். இதுதான் விதியை மதியால் வெல்றது. ஓகே, இதில் ஒன்றும் ஜெயிச்சிட்டே இருக்கணும்னா நம்ம வழிபட வேண்டிய தெய்வங்கள் மகாலட்சுமி தாயார். நீங்கள் சுவாதி நட்சத்திரம் வந்தால் லக்ஷ்மி நரசிம்மர் சூப்பராக வேலை செய்யும். பங்குனி உத்திரம் வள்ளி, நீங்கள் சுக்கிரன்னா வள்ளி தான் சுக்கிரன். ஸோ வள்ளி அம்மா இருக்கிற கோவிலாக நீங்கள் திருத்தணியாக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், இல்லை வள்ளியூர்னே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூர்னு இருக்குது. திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது. வள்ளி அம்மாவை நல்லா வேண்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா இது பின்னால் ஒரு லாஜிக் இருக்குது. வள்ளி தான் சுக்கிரன், வள்ளி அம்மா வேண்டுங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு சூப்பராக வேலை செய்யும். ரங்கநாதர் ரங்கநாயகி தாயாரை வேண்டுங்க. இந்த பங்குனிக்கெலாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். பாலால் அபிஷேகம் பண்ணுங்கள். இல்லை அபிஷேகம் பண்ண பாலை தானமாக கொடுங்க. வர மக்களுக்கு பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. இறைவனே அந்த தானத்தை ஏற்றுப்பார். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம்.